வணக்கம் நண்பர்களே. நம்ம உடலுக்கு இயற்கை கொடுத்திருக்கும் அற்புதமான மருந்துகள்ல ஒன்றுதான் நாவல் பழம். கருப்பு நிறத்துல சிறிதாக இருக்கும் இந்த பழம் சுவையிலையும் இனிப்பு துவர்ப்பு கலந்ததாக இருக்கும். ஆனா இதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றி பலருக்கும் முழுமையா தெரியாது. நாவல் பழம் சாப்பிட்டால் சர்க்கரை நோய் கட்டுப்படும், இதயம் பாதுகாக்கப்படும், இளமை நீடிக்கும் என்று பலரும் கூறுவதை கேட்டிருப்பீர்கள். இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? நாவல் பழத்துல என்னென்ன சத்துக்கள் இருக்கு? தினமும் சாப்பிட்டா உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? நாவல் பழம் நல்லதுதான். யாருக்கெல்லாம் அது ஆபத்தை விளைவிக்கக்கூடியது? யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது? ஒரு நாளைக்கு எவ்வளவு பழங்கள் உட்கொள்ளலாம்? அதிகமாக சாப்பிட்டால் எந்த ஒரு உணவா இருந்தாலும் அது ஆபத்தை விளைவிக்கக்கூடும். இதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அளவுக்கு மீறினால் அமிர்தமா இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். அது உண்மைதான். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கிறணுங்கிறது ரொம்பவே முக்கியம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் மரம் இருக்கும், சீசனில் இப்போ நிறையவே கிடச்சிட்டு இருக்குன்னு நிறைய சாப்பிடுவாங்க இந்த பழத்தை, நாவல் பழத்தை. ஸோ ஒரே அடியாக நிறையாவும் சாப்பிடக்கூடாதுல்ல. அதனால தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக பயன்படக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் தான் யார் சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் சாப்பிடலாம், எவ்வளவு ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். ஃபர்ஸ்ட்டு நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்துடலாம். நாவல் பழத்தில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, அயன், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், டயட்ரி ஃபைபர், பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட், இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது. இதனால தான் உடலோடைய பல்வேறு உறுப்புகளுக்கு இதனால பாதுகாப்பு கிடைக்குது. அதனால தான் எல்லாருமே நாவல் பழத்தை நம்ம சாப்பிட சொல்கிறோம். இதனால தினமும் சாப்பிடும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்த்துடலாம். அதில் முதலாவது மாற்றம், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நாவல் பழம் உதவுது. நாவல் பழத்தை பற்றி பேசும்போதே முதல்ல உங்களுக்கு நினைவில் வர்றது சர்க்கரையை பற்றி தான், சர்க்கரை நோயை பற்றி தான். நாவல் பழம் அப்படின்னாவே சர்க்கரை நோயை இதை குணப்படுத்தும், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நாவல் பழம் ஜாம்புலைன் மற்றும் ஜாம்போசின் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 செயற்கையான சேர்மங்கள் இருக்குது. இது இரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. இதனால பிளட் சுகர் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இன்சுலினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த ஒரு பழம் உதவியாக இருக்குது. ஆனால் இது மருந்துக்கு மாற்று இல்லை. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். நிறைய பேர் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சர்க்கரை நோயாளிகள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாத்திரையை ஸ்டாப் பண்ணிட்டு வெறும் நாவல் பழத்தை மட்டுமே சாப்பிடுவாங்க. அப்படியும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பண்ணணும். எனக்கு எவ்வளவு சர்க்கரை இருக்குது, இந்த பழத்தை நான் எடுத்துக்கலாமா, என்ன ஏதுன்னு நீங்கள் கேட்டுட்டு தான் நீங்கள் சாப்பிடணும். அளவாக எடுத்துக்கிறணும். ஓகேங்களா? அடுத்து இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாற்றம் என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த பழம் பயன்படுது. இந்த பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உடலில் அந்த இம்யூனிட்டி பவரை மேம்படுத்துறதுக்கு, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு பயன்படுது. இதனால் வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் தொற்று போன்றவற்றைகளை நம்ம எதிர்த்து போராடும் தன்மை நம்ம உடலுக்கு கிடைக்கும். சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் வரும். முக்கியமாக பருவ காலங்களில் வரக்கூடிய சில காய்ச்சல், இருமல்லாம் வரும். ஸோ அதில் இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு இந்த நாவல் பழம் பயன்படும். அடுத்து 3வது நன்மை என்னன்னா, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. இதய நோய்கள் இன்று அதிகரித்து வருகிறது. நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது, கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது, இரத்த நாளங்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது, இதயத்துடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் நாவல் பழம் பயன்படுது. ஒட்டுமொத்தமாக இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. அடுத்து 4வது நன்மை, இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ஹீமோகுளோபினை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது, உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது, உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. குறிப்பாக பெண்கள், ஏன்னா பெண்களுக்கு தான் அந்த
இரத்த குறைபாடு இருக்கும். அது அனிமியான்னு சொல்லக்கூடிய இந்த இரத்த சோகை வந்து பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் நிறையா வந்து வருது. ஸோ அவங்க வந்து இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய நாவப்பழத்தை சாப்பிட்றனால இந்த இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியா வந்து சரியாகும். இதனால தலை சுற்றுதல், உடல் சோர்வு இதெல்லாம் இருக்கும். அதுவும் சரியாயிரும். அடுத்து 5வது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. சிலருக்குலாம் செரிமான கோளாறு வந்து இருக்கும். எது சாப்பிட்டாலுமே செரிக்காது. முக்கியமாக வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாகவே இருக்கும். ஆனால் நாவல் பழத்தில் வந்து நார்ச்சத்து இருக்குது. இதனால் மலச்சிக்கல் வந்து குறையிறதுக்கு பயன்படுது. குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த பழம் பயன்படுது. வயிறு உபசத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. அடுத்த 6வது நன்மை என்னன்னா, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. டயட்ல இருப்பாங்க. என்னென்னமோ சாப்பிடுவாங்க. ஆனால் உடல் எடை குறையாது. ஆனால் இந்த நாவல் பழத்தை அவங்க எடுக்கும் பொழுது உடல் எடை குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இது வந்து குறைந்த கலோரி கொண்ட ஒரு உணவு. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் சாப்பிட்டாவே வேறு எந்த ஒரு ஸ்நாக்ஸு அதிகமாக சாப்பிட்ற அந்த பழக்கம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இந்த பழம் சாப்பிட்டாவே நீண்ட நேரம் வந்து பசி எடுக்காது. அதிக உணவு சாப்பிட்றத வந்து நம்ம குறைச்சிரும். இதனால் உடல் எடை வந்து ஈஸியாகவே குறைக்கலாம். அடுத்து 7வது நன்மை என்னென்னா, சருமத்தை இளமையாக வச்சுக்கிறதுக்கு நாவல் பழம் வந்து பயன்படுது. நாவல் பழத்தில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்குதுங்க. இது உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கலுடைய தாக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதனால முகங்கள்ல ஏற்படக்கூடிய அந்த முகச்சுருக்கங்களா இருக்கு அதுல அதை தாமதப்படுத்துறதுக்கும், சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கும், வயதான தோற்றத்தை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. இயற்கையான அழகு கிடைக்கிறதுக்கு நாவல் பழம் வந்து பயன்படுது. அடுத்து 8வது நன்மை என்னன்னா, கல்லீரல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த நாவல் பழம் பயன்படுது. கல்லீரல்ங்கிறது நம்ம உடலுடைய முக்கிய உறுப்புங்க. கல்லீரல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏன்னா மற்ற நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றும் தன்மை வந்து கல்லீரலுக்கு இருக்குது. அதே மாதிரி கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற வேலையையும், கல்லீரலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும், கல்லீரலுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கும் நாவல் பழம் பயன்படுது. லிவரை டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு ஒரு உணவு அப்படின்னா அது நாவல் பழமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லிவர் டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டாகவும் இந்த நாவல் பழம் வந்து இருக்குது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. நாவல் பழத்தில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் இருக்கிறதுனால எலும்புகள் வந்து வலுவாக்கப்படும், மூட்டுகளுடைய ஆரோக்கியம் மேம்படும், வயதானவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். முக்கியமாக வயதானவர்களுக்கு வரக்கூடிய ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அபாயத்தை குறைக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. எலும்பு சார்ந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. ஸோ இதனால் வந்து உங்களுடைய அந்த கை வலி, கால் வலியெலாம் வர்றதுக்கு காரணம் என்ன? கால்சியம் குறைபாடுனால தான் வருது. ஆனால் அந்த கால்சியத்தை வந்து பூர்த்தி பண்ணுற வேலையை வந்து நாவல் பழம் வந்து செய்யுது. அடுத்து 10வது நன்மை என்னென்னா, புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் உடல் செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. அந்த ஆந்தோசைனின் தாங்க அந்த நாவல் பழத்துக்கு கலர் கொடுக்கறதே. ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால தான் அது வந்து நல்லா பர்பிள் கலரில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து செல்கள் சேதம் அடைகிறத வந்து குறைக்குது, அலர்ஜியை வந்து குறைக்குது, சில வகையான நோய்களுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு இந்த பழம் வந்து பயன்படுது. ஸோ நாவல் பழத்தை சாப்பிட்றதுக்கான சரியான நேரம் வந்து காலை உணவுக்கு பிறகு எடுத்துக்கலாம். அப்படி எடுக்க முடியாதவர்கள் மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். இதுதான் சிறந்த நேரம். ஒரு நாளைக்கு எவ்வளவு பழம் சாப்பிட்லான்னா, பொதுவாக 10லிருந்து 15 நாவல் பழங்கள் மட்டுமே சாப்பிடணும். ஒரு சிறிய கிண்ணம் அந்த அளவு எண்ணிக்கையாக எடுக்க முடியாதவர்கள் ஒரு சின்ன கிண்ணம் அளவு எடுத்துக்கிறங்க. முடிஞ்ச அளவு எண்ணியே எடுத்துக்கிறங்க. 10லிருந்து 15 பழங்க, அதுக்கு மேலே சாப்பிடாதீர்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். யாரெல்லாம் ரொம்ப கவனமாக சாப்பிடணும், இல்லை நாவல் பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னா, ரொம்ப பிளட் சுகர் லெவல் லோவில் இருக்கும்ல, குறைந்த சர்க்கரை அளவு இருக்கும்ல, அவங்க நாவல் பழத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்னா நாவல் பழம் வந்து சர்க்கரை அளவை இன்னுமே குறைச்சிரும். ஸோ அதனால் அவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து யாருன்னா, அறுவை சிகிச்சைக்கு செல்ல இருக்கக்கூடிய நபர்.
நான் அடுத்த வாரம் வந்து அறுவை சிகிச்சைக்கு போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க தயவு செய்து இந்த பழத்தை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் உடலில் வந்து பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணி விட்ரும். அப்போ மறுபடியும் உங்கள் உடலை டாக்டர் செக் பண்ணிவிட்டு அந்த பிளானை கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் நாவல் பழத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சில நாட்களுக்கு முன்பு சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அறுவை சிகிச்சை செய்கிறவங்க உங்களுக்கு டவுட் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெறலாம். அடுத்து வயிற்றில் பிரச்சனை இருக்கிறவங்க கம்மியான அளவு எடுத்துக்கலாம். அதிகமாக சாப்பிட்டா வயிற்று வலி, அமிலத்தன்மை, மலச்சிக்கல் ஏற்படலாம். அடுத்து வந்து அலர்ஜி இருக்கிறவங்க வந்து இதை எடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தோள்களில் அரிப்பு, வீக்கம், சுவாசிக்கிறதுல சிரமம் கூட ஏற்படலாம். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக சாப்பிடணும். ஸோ அடுத்து வந்து அதிகமாக சாப்பிட்டா என்னென்ன பக்க விளைவுகள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பக்க விளைவில் ஆபத்து ஒன்று என்னென்னா, அதிகமாக சாப்பிட்டா ஹைப்போகிளைசிமியா அப்படின்னு சொல்கிற ஒரு இது வந்து ஏற்படும். ஏன்னா ஏற்கனவே சர்க்கரை மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க நாவல் பழத்தையும் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா ரத்த சர்க்கரை ரொம்ப குறையலாம். ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த ஒரு பழம் வந்து நல்ல பழம், என்ன சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் என்ன பண்ணுவாங்க நம்ம ஆளுக்கள், சர்க்கரை நோயாளி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை சாப்பிட்டா சர்க்கரை நோய் குறையும்னு நிறையா சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு நிறைய சாப்பிடுவாங்க. சீசனில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. கிடைக்கிதுன்னு நிறைய சாப்பிடுவாங்க. மருந்து மாத்திரையும் சாப்பிடுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, திடீர்னு அந்த ரத்த சர்க்கரை அளவு அதிகமாகவே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி குறையும் போது என்ன ஆகும்னா, தலை சுற்றுதல், நடுக்கம், அதிகமாக வியர்க்கிறது, இந்த அறிகுறிகள்லாம் ஏற்படும். ஸோ யாருமே இந்த மாதிரி பண்ணாதீங்க. அதனால தான் அளவுங்கிறது ரொம்ப முக்கியம் சொல்கிறோம். ஸோ இது ஆபத்து ஒன்று. ஏன்னா அதிகமாக குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சில பல ஆபத்துகளை வந்து ஏற்படுத்தும். அடுத்து இரண்டாவது ஆபத்து என்னன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வயிற்றில் பிரச்சனை இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா வயிற்று வலி இதெல்லாம் ஏற்படும். அடுத்து மூன்றாவது ஆபத்து என்னன்னா, வெறும் வயிற்றில் அதிகமாக சாப்பிடவே கூடாதுங்க. வெறும் வயிற்றில் அதிகமாக சாப்பிட்டா வயிற்றில் எரிச்சல் ஏற்படும். சிலருக்கு வந்து வாமிட், குமட்டல்ஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ நாவல் பழத்தை சாப்பிட்றதுக்கான சரியான முறையை நம்ம பார்த்துட்டோம். யாரெல்லாம் சாப்பிட்லான்னா, உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம். வயதானவர்கள், குழந்தைகள், இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளவு நம்ம எடுக்க சொல்லியிருக்கணுமோ அவ்வளவு தான் எடுக்கலாம். தொடர்ந்து ஆனால் எடுக்கலாம். நண்பர்களே, நாவல் பழம்ங்கிறது ஒரு சாதாரண பழம் இல்லை. அது ஒரு நிறைய ஊட்டச்சத்துக்கள் கொண்ட ஒரு பழம். அதில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்குது. ஸோ சீசனில் கிடைக்கும் போது வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் அளவாக எடுத்துக்கிறங்க. ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.